ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிப்பா, தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து 5 கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த 5 கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். அது பிப்ரவரியில் வரும், மார்ச்சில் வரும். மேபி மார்ச் மாதம் பாருங்கள், மீனத்தில் எல்லாருமே இருப்பாங்க, இப்போ கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் 6 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார். ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த 5 கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்க போகுது, லாஸ்ட் 1 மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா? அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க, ஒரு ஆள் பண்ணாலே இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா 5 கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமாக சேர்ந்து பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கிற அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையோட பெருமையை சொல்லிட்டே போகலாம். கும்பராசிக்காரர்கள், கும்பராசி ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்து அன்னையே டிஃபன் சாப்பிட்டு மட்டும் வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான, சத்தியமான, நேர்மையான நல்லவங்க நீங்கள்லாம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே இத்தனை பேர் என்ன கணக்கிறீரு? இப்போ ராசியில் இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்? ஏற்கனவே ராசியிலே ராகு, இந்த ஆள் வேற ஏதாவது சேட்டை பண்ணலாமா, எதையாவது பண்ணால் மாட்டிக்குவீங்க சார். தயவுசெய்து ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது, சனி பகவானும் இருக்கும் பொழுது கூட லைட்டாக ஒரு சுக்கரனை போடு, லைட்டாக ஒரு சிக்கரியை போடு, காப்பியை ஊற்று, பால் ஊற்றுங்கிற மாதிரி ஒன்னொன்றும் ஒவ்வொரு கலர். 5 கூடிய புதன் ஒரு கலர், 5 8 கூடியவன். இந்த பக்கம் என்னடானா 7 கூடிய சூரியன், ராகு, பாதகாதிபதி சுக்கரன். எதுவுமே வேலை பார்க்குற ஆள் கிடையாது. எல்லாருமே இல்லற வாழ்க்கை, சுகம், இன்பம், பெண், காதல், கல்யாணம் ஆக வேலைக்கு போக போகிறது இல்லை. அப்போது இவங்க எல்லாருமா சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது இந்த ஒரு மாதமும் என்ன ஆகும்னா, ஒய்ஃபு கூட கான்ட்ரவர்சி. நன்றாக புரிந்து, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லாமையே இருந்தேன், என்னுடைய இன்னொரு பக்கம் உனக்கு தெரியுமா, நான் ரொம்ப கோபக்காரங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்களுக்கு தோசைக்கு என்ன சட்னி பிடிக்குங்கிற வரைக்கும் தெரியும். தயவுசெய்து டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி டு யுவர் ஒய்ஃப் டு எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு புரியலன்னு நினச்சிட்டீங்க, உங்களுக்கு தான் புரியல. ராசியில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, புரிய வைக்க முயற்சி பண்ணுவீங்க வாழ்க்கையில். சார் ஒன்று பிடிக்கலன்னா விட்டுருங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இந்த வீட்டில் குடியிருக்க போகிறீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரூம்மேட்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளவுதான். டோன்ட் கோ பியாண்ட் தட். அதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த எல்லை கரெக்டாக இருந்தால் ஜாலியாக இருக்கும் லைஃபு. இந்த எல்லையை தாண்டி போகும்போது எனக்கு பிடிச்சதை நீ செய், உனக்கு பிடிச்ச இந்த கம்பல் பண்ணாதீங்க. தெர் இஸ் நத்திங் இஸ் கம்பல்ஷன். கம்பல்ஷனில் ஆரம்பிக்குது உறவுகளோட பிரச்சனை. டோன்ட் கம்பல் எனிதிங். நான் என்ன வேணால் செய்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், நீ என்ன வேணால் செய்வேன், உனக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம 2 பேரும் கணவன் மனைவி, ஊருக்காக, பேசிக்கலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இந்த அறிவு இருந்தால் கும்பராசிக்காரர்கள் சரியாயிடுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, வெங்காய சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியலை வச்சாதான், அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. ஸோ அப்போ அதனால தான் சண்டை வருது. ராசியில் என்ன பிரச்சனைனா, இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது டாமினேட் பண்ணுற எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் பலவிதமாக பிரியும். என்ன ஆகும், ஒரு நேரம் குடும்பத்தை விட்டு போயிடலான்னு தோணும், ஒரு நேரம் அப்படியே நம்ம சன்னியாசம் வாங்கிட்டு சீமடத்தில் வந்து சேர்ந்துக்கலான்னு தோணும், ஒரு பக்கம் என்ன தோணும், அப்போ நீங்கள் சீமட ஆரம்பித்த கதை கூட இப்படி தான் குருஜி. கண்டிப்பாக, அப்சல்யூட்லி. ஆமாம், வாழ்க்கையில் ஒன்றுமே முடியலன்னா சன்னியாசி ஆயிருங்க, கமான் ஜாயின் வித் மீ. ஸோ அப்போ நீங்கள் பாவம் நல்லபடியாக வாழுங்க, எதுக்கு சன்னியாசம்லாம் போகிறீங்க? இப்போ ராசியில் இத்தனை பேர் இருக்கும்போது ஃபாரின் போயிடுங்க, பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க, மாடியில் நிற்கிறீங்க, இண்டிகோ ஃப்ளைட் வரும், ஏறி போயிட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க? போயிருங்க சார். இங்கே இருந்தால் தான் இவங்க பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, வேலைக்கு போனேன், நான் வேலைக்கு போய் காட்டுறேன், மலேசியாவில் போய் காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். அப்புறமா அழுவாங்க 2 நாள், உன்னை நான் திட்டிருக்கக்கூடாது, ஐ மிஸ் யூ. அப்படி அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணிட்டு 1 வாரம் கழிச்சுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டெண்ட்டை பண்ணேன். வெளிநாடு போகிறது உங்களுக்கு நல்லது, வெளிநாடு ட்ரிப் போகிறது நல்லது. ஏன்னா இத்தனை கிரகம் ராசியில் இருக்கக்கூடாது, இருந்தால் தூக்கம் வராது, இருந்தால் என்ன ஆகும், பாதை மாதிரி போதை பின் போகலாம் தோணும். அதெல்லாம் பண்ணாதீங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வாடா நம்ம இதுக்கு போகலாம்,
ஃபன் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா ஒரு ஃபன்னு பண்ணுவேனா பண்ணுவேனா 1008 வேலை இருக்குது நமக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வீடு விட்டால் கம்பெனி விட்டால் வீடு. தயிர் சாதம், மோர் சாதம், குழம்பு சாதம் சாப்பிடுவேன், ஒய்ஃப் கூட சேர்ந்து தூங்குவேன், எனக்கு பிடிச்ச 4 பேர்கிட்ட பேசுவேன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் கடகடன்னு முன்னுக்குருவீங்க. இந்த வெட்டி போய் கூடலாம் சேராமல் இருந்தாலே வாழ்க்கையில் முன்னுக்குருவீங்க. இவன் யாரும் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல. ராசியில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது எண்ணங்கள் பலவாறாக அலையும். உங்களுக்கு ஒரே ஒரு என்ன குருஜி வேறு ஏதாவது சொல்ல மாட்டீங்களா? சொல்ல வரதுல ஒன்று தான், அமைதி. வாயை முடிக்கிட்டு ஜம்முன்னு இருக்கணும். யாராவது ஒருத்தர் மகாபலிபுரம் போயிட்டு அப்படியே நம்ம திருத்தணி போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு நான் வரமாட்டேன், எனக்கு நடக்க முடியல, கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். யாராவது ட்ரிப்பு கூப்பிட்டாங்கன்னா எந்த ட்ரிப்புக்கும் போகாத ஒரு சாஃப்டான ரீசன் சொல்லி தப்பிச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் சுவாமிஜி? அதான் சொல்றேன், ஒரு கிரகம் 2 கிரகம் இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் உடம்புல தான் உட்காந்துருக்கான். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் எல்லாம் சோமமங்கலம் சென்று சென்னையில் இருக்கிறவங்க சந்திரனார வழிபடுங்க. சந்திரன் அது திங்களூர் சென்று சந்திரன் கோயில் போயிட்டு வாங்க. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், தியானம் பண்ணணும். அமைதி. எந்த முடிவு எடுக்கக்கூடாது. எமோஷனலாக இருக்கும்போதும் கோபமாக இருக்கும்போது யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் பண்ணக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசுவது உங்களுக்கு நல்லது. மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 கிரக பெயர்ச்சி ஒன்றல்ல 2 அல்ல, காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் என்பது கும்பஸ்தானம், கும்பராசி. இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான், ராகு, இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்று பொருள். அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, பிப்ரவரி 20க்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது. ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது. காரணம் என்னவென்றால், ஒன்றல்ல 2 அல்ல 5 கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார், ராகு பகவான் தருகிறார், புத பகவான் தருகிறார், சுக்கிரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க. ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. 11ஆம் இடத்தை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது, அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. ஸோ இப்போ யூ ஆர் கோயிங் டு மீட் எ நெக்ஸ்ட் லெவல் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும். இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா, நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆளை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது. அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம், சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும். நமக்கான திட்ட வரைவு, அது என்ன திட்ட வரைவு? நமக்கான வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும். அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டுந்து உங்களோட சேர்த்தும். உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய, உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வந்து சேர்த்து விடும். அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி 20க்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நவக்கிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும், நவக்கிரகங்களை போய் பார்க்கணும். சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி தான், நவக்கிரகங்கள் 9 பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வழிபட்டு தினமும் 9 சுற்று, நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது, அந்த 9 சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பிச்சர் ஆகவே கேதவே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி 9 கிரகங்களையும் வணங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள். சுக்கிரன் லவ்வ தரார், புதன் வந்து அறிவை தருகிறார், சூரியன் புகழை தருகிறார், சனி புரட்சியை தருகிறார், ராகு பிரம்மா, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம். இவர்கள் எல்லாருமா சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவலில் போகும். ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ், திட்ட வரைவை ரெடி பண்ணிக்கோங்க. சுவாமிஜி, 5 கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது, அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய விவரங்களை சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான். உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனாக எங்கிட்ட எடுத்துகிட்டு ஃபேமிலி ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு. என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்னை தொடர்பு கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன். இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு
ஒரு சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே சுனாமி வருது, உலகம் அழியுது, எப்படி ஆயிரும் அந்த சாப்டருக்குள்ளே போகிறதில்ல. பாசிட்டிவான விஷயம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் அடுத்த பதிவு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்கள், நேரில் சந்திப்போம்.